கொச்சி அருகே நடுக்கடலில் லைபீரிய நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் ரசாயனங்களுடன் கூடிய கண்டெய்னர்களுடன் மூழ்கிய நிலையில் அங்கு மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் 3 குழுக்கள் ஆய்வு நடத்த உள்ளன. கேரள மாநிலம் கொச்சி அருகே கடந்த 25ஆம் தேதி லைபீரிய நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த கடற்படையின் INS சுஜாதா போர்க்கப்பல் மற்றும் கடலோர காவல் படையினர் கடலில் தத்தளித்த 21 மாலுமிகள், ரஷ்யாவைச் சேர்ந்த கப்பலின் கேப்டன், தலைமை பொறியாளர் உள்ளிட்ட 24 பேரை பத்திரமாக மீட்டனர். லைபீரிய நாட்டு சரக்கு கப்பலில் மொத்தம் 640 கண்டெய்னர்கள் இருந்த நிலையில் அதில் 13 கண்டெய்னர்களில் அதிக நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் 12 கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைட் வேதிப்பொருள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இது தவிர கப்பலில் 84 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 367 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 100 கண்டெய்னர்கள் வரை கடலில் மூழ்கியிருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் கடலில் கொட்டிய எரிபொருள் மற்றும் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் கடலோர காவல் படையினரின் 2 கப்பல்கள் மற்றும் டோர்னியர் விமானம் ஈடுபட்டது. இந்நிலையில் கடலில் விழுந்த கண்டெய்னர்களில் 46 கண்டெய்னர்கள் கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு அடித்து வரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கரை ஒதுங்கும் கண்டெய்னர்களிடம் இருந்து மக்கள் விலகி இருக்குமாறும் அது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் மிதக்கும் எண்ணெய், ரசாயனங்கள் கரை ஒதுங்கவில்லை என்றாலும் கப்பல் கவிழ்ந்த இடத்தில் மிதப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கப்பல் கவிழ்ந்த இடம் கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் கடற்கரைகளில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் 3 குழுக்கள் தண்ணீர் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்குட்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது சவாலானதாக இருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலில் மிதக்கும் எண்ணெய் உள்ளிட்ட ரசாயனங்களை அகற்றும் பணியில் தன்னார்வலர்களை ஈடுபடுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது.